வடக்கு மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பகுதி சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாமியர்களிடத்தில் அதன் பரிசுத்தமான வடிவத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் தர்கா வழிபாடும் காத்திருக்கும் நரகமும் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இஸ்லாத்தை விட உன்னதமான ஒரு கொள்கையும் மார்க்கமும் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சிறப்பிற்குரிய மேன்மைத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். உலகத்தில் மனிதர்களுக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் வழங்கப்பட்டாலும் இஸ்லாம் என்னும் பேர் அருட்கொடையை விட சிறந்த அருட்கொடை மனிதர்களுக்கு இல்லை என்று மெய்சிலிர்த்து போகிற அளவிற்கு அல்லாஹ் இஸ்லாத்தின் மூலமாக முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அவ்வாறு கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தையும் இறைவனையும் அவமானப்படுத்துகிற வகையில் சில காரியங்களை செய்தால் இதை கண்டு அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறார். உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை முறை உனக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் கற்று தெளிவாக்கியதற்கு பிறகு என் மனம் போன போக்கில் நான் வாழ்வேன் என்கிற அந்த மனைச்சை வாழ்க்கை என்பது அல்லாஹுவிற்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், லா இலாஹா இல்லாஹுவ யுஹ்யீ வ யுமீத், அவன்தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. யுஹ்யீ வ யுமீத், அவன்தான் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கவும் செய்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ ரப்புக்கும் ஓ ரப்பு ஆபாயிக்கு முல் அவ்வலீன், உங்கள் இறைவனும் அவன்தான், உங்கள் முன்னோர்களின் இறைவனும் அவன்தான். அந்த ஒருவனை தவிர வேறு யாருக்கும் ஆற்றலோ சக்தியோ அல்லது வேறு எந்த விதமான நோக்கங்களோ இருக்கவே முடியாது என்பதை அல்லாஹ் அழுத்தமாய் பதிவு செய்கிறார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம், உலக மாந்தர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுவிற்கு இருக்கிற ஆற்றலோ அதிகாரமோ இறைவனுக்கென்று இருக்கிற தனித்துவம் வாய்ந்த காரியங்களோ வேறு யாருக்கும் நீ கொடுத்து விடக்கூட. ஃபஅலம், இதை நீ கவனமாய் அறிந்து கொள், அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பாக்கியம் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அந்த நோயுடையோருக்கு மருந்து வந்திருக்கிறது. வ ஹுதா, நேர்வழி வந்திருக்கிறது. வ ரஹ்மத்தல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு பேர் அருள் வந்திருக்கிறது. இவ்வளவும் அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். உனக்கு ஒரு பேர் அருட்கொடை வந்திருக்கிறது, உள்ளத்தில் நோய் இருப்போருக்கு மருந்தாய் ஒன்று வந்திருக்கிறது, நேர்வழி வந்திருக்கிறது, முஃமின்களுக்கு அருள் வந்திருக்கிறது. எதை அல்லாஹ் சொல்லுகிறான்? திருக்குர்ஆனை சொல்லுகிறான். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹ் வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வின் அருளை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு, அந்த ரஹ்மத்தை கொண்டு, ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளட்டும், சந்தோஷமாயிரு. குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனின் போதனைகள் இருக்கிறது, இதன் மூலமாய் நீ மகிழ்ச்சி பெற்றுக்கொள். வ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்க்கிற சொத்துக்களிலேயே ஆகச் சிறந்த சொத்து இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் பாடம் நடத்துகிறார்.
எவ்வளவு அழகான உபதேசம் என்று பாருங்கள். அப்ப இஸ்லாமியர்களாகிய நாம் ஒரு விஷயத்தை ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். நீ வாழுகிற இந்த மார்க்கத்தை விட, உனக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருக்குரானை விட, நீ வணங்குகிற அந்த அல்லாஹ் ஓர் இறைவனை விட, நீ பின்பற்றுகிற முஹம்மது நபியை விட உலகத்தில் ஆகச் சிறந்தது, பாக்கியம் பொருந்தியது இல்லவே இல்லை என்பதை முஸ்லிம்களாகிய இஸ்லாமியர்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் சமகாலத்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு ஊர்களிலும் ஏகத்துவ பிரச்சாரங்கள் எவ்வளவு வருடங்கள் நாம் தொடர்ச்சியாய் செய்தாலும் அந்தந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு அவுலியாக்கள் என்கிற பெயரால் தர்காக்கள் கட்டியமைத்துக் கொண்டு அதிலே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி விழா எடுப்பார்களோ அதே போன்று தர்காக்களிலும் விழா கொண்டாடுகிற அவல நிலையை பார்க்கிறோம். பேசுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சுருக்கமாய் சொல்கிறேன், அல்லாஹுவிற்கு நிகராக, அல்லாஹுவிற்கு இணையாக வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்களை அல்லாஹ் காஃபிர் என்று அழைக்கிறார். பச்சையா சொல்ல முடியாது. சக இஸ்லாமியர்களை பார்த்து நாம் காஃபிர் என்று சொன்னால் அது குற்றமாகிவிடும். அல்லாஹ்வே சொல்லுகிறார், நீ காஃபிர் செய்கிற வேலையை செய்யாதே. அல்லாஹுவின் தூதர் காலத்தில் மக்காவிலே நபிகளாரோடு சேர்ந்து கணிசமான மக்கள் வாழ்ந்தார்கள். வாழுகிற பொழுது அவர்களின் கொள்கையை அல்லாஹ் திருக்குர்ஆனில் தெளிந்த நீரோடை போன்று படம் பிடித்து காட்டுகிறார். மக்காவில் வாழ்ந்தவர்களின் கொள்கை என்ன? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். நபியை அழைக்கிறான், நபியை இங்கே வாருங்கள், நேர மக்காவிலே வாழுகிற இறைவன் ஓர் இறைவனை வணங்காத மக்களிடத்திலே செல்லுங்கள், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. உலகின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்ல், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். வஸஹர ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேளுங்கள். நீ எதுவுமே பேச வேணாம், கேள்வி மட்டும் கேள். வானத்தை படைச்சது யாருப்பா? பூமியை படைச்சது யாரு? சூரியனையும் சந்திரனையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் யாருன்னு நீங்க கேட்டா தானா ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து பதில் வரும். லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார். இது யாரிடம் போய் கேட்க சொல்லுகிறான்? முஸ்லிம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஓர் இறைவன் அல்லாஹ்தான் சொல்றவன் போய் கேட்க சொல்லல. எவன் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறானோ, விக்கிரக கொள்கையில் இருக்கிறானோ அவனிடத்தில் போய் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். ஆனா அவனுக்கு வைக்கிற பேர் என்ன? காஃபிர். வானத்தை படைச்சது யாரு? பூமியை படைச்சது யாரு? சூரியன் சந்திரனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாருன்னு கேட்கும்போது அல்லாஹ் என்கிறான். ஆனால் அத்தகைய நபர்களுக்கு அல்லாஹ் சூட்டுகிற பெயர் காஃபிர். ஏன்? அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் பாருங்கள். அடுத்து அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், நபியே வலஇன் சஅல்தஹும், அவங்க கிட்ட போய் கேளுங்க, மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி ஃபஅஹியா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, செத்து போய் கிடக்கிற வறண்டு போய் கிடக்கிற பூமிக்கு அதை அனுப்பி அந்த பூமிக்கு உயிர் கொடுப்பது யார் அப்படின்னு நீங்க கேளு. லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்பான். மழையை பொழிய வைக்கிறது யாருன்னு நீங்க கேட்டா அல்லாஹ் என்று பதில் சொல்லுவான். இப்ப அல்லாஹ் அவனுக்கு சூட்டுற பேரு காஃபிர். ஏன் அப்படி சூட்டினான்? அடுத்து பாருங்கள், அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், எல்லாத்தையும் விட்டு வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஹும், எவன் அல்லாஹ்வை மறுக்கிறானோ, ஓர் இறைவன் இல்லை என்கிறானோ அவனை கூப்பிடு. மன் ஹலகஹும்,
அவர்களை படைத்தவன் யார் என்று கேள். எவ்வளவு ஓப்பனா அல்லாஹ் சொல்றான் பாரு. நீ வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் விட்டுறா, ஒன்ன படைச்சது யாரு, அவர்களை படைத்தது யார் என்று நீ கேட்கிற பொழுது லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவன் கூறுவான். அப்புறம் ஏண்டா முட்டாளா இருக்கிற, ஒன்ன படைச்சது யாரு, வானம் பூமியை படைச்சது யாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டா அல்லாஹ் 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 என்று அவன் நாவல் இருந்து பதில் வருமாம். ஆனால் அவனுக்கு அல்லாஹ் சூட்டிய பெயர் காஃபிர். ஏன் சூட்டினான்? அல்லாஹ்வே பதிலளிக்கிறான். திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். வயஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களில் இருந்து அவர்கள் வணங்கினார்கள். மலா யதுர்ருஹும் வலா யன்ஃபவுஹும், அவர்களுக்கே நன்மையோ தங்களுக்கே தீமையோ செய்ய இயலாதவர்கள். வயகூலூன், அவர்கள் சொன்னார்கள். ஏன் நீ வணங்குகிறாய் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், நாங்கள் இவர்களை ஏன் நெருங்குகிறோம் தெரியுமா, இவர்களிடத்திலே போய் ஏன் நிற்கிறோம் தெரியுமா, தர்காக்கு ஏண்டா போறன்னு கேட்டா என்ன பதில் வருமோ அதே பதிலை சொல்லுகிறான். ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த நோக்கமும் இல்லை. இவனை நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் கிட்ட எங்களை நெருக்கி வைப்பாங்க. சேம் டிட்டோ கொள்கை. காது கொடுத்து ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கேட்கிற இஸ்லாமியர்கள் தயவு செய்து விருப்பு வெறுப்புகளை எல்லாம் களைந்து இன்றைய கொள்கை மக்கா காபிர்களின் கொள்கையோடு சரிசமமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாமும் எதை கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்கிறோம். ஆனா ஏப்பா தர்காவுக்கு போற, அவங்க எங்களுக்காக பரிந்துரை செய்வாங்கல்ல, சிபாரிசு செய்வார்கள் தானே. அட இப்படி சிபாரிசு செய்வார்கள் என்று எவர்கள் நம்பினார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் காஃபிர் என்கிறான். எவ்வளவு மோசமான கொள்கை. அதே போன்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள். வல்லதீன தகது மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களில் இருந்து உதவியாளர்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அவுலியா நேசர்களை பிரியத்திற்குரியவர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், அம்மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. ஏன் இவங்களை நாங்க எடுத்துக்கொள்கிறோம் தெரியுமா, இவர்களை ஏன் உதவியாளர்களாய் எடுத்துக்கொள்கிறோம் தெரியுமா, லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள். கொள்கையை பாருங்கள். சேம் வேற என்ன இருக்கிறது? நீ ஏன் தர்காவிற்கு செல்கிறாய், அவுலியாவை ஏன் விரும்புகிறாய்? நீ சொல்ற ஆட்கள்லாம் அவுலியா கிடையாது. ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் அவுலியாவா? அல்லாஹ் அதற்கும் பதிலளிக்கிறான் பாருங்கள். இன்னிகிய இல்லா அஸ்மா, சில பெயர்கள் சம்மைத்துமுகா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சூட்டிக் கொண்டார்கள். அன்தும் வ ஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், நீங்களும் உங்கள் முன்னோர்களும் சூட்டிய வைத்த அந்த பெயர்களுக்கு மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் எந்த சான்றையும் இறக்கவில்லையே, எந்த சான்றை இறக்கல. லாத்து உஸ்ஸா மனாத்து, ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற தர்காவுக்கு பெயர்கள், நீங்கள் தர்காக்களின் பெயர்களை எல்லாம் பார்க்கலாம். அவர்களாய் வைத்துக் கொள்ளுகிற பெயர்கள், நூற்றுக்கணக்கான தர்காக்களின் பெயர்களை பார்க்கிறோம். யார் இதை வைத்தது? ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவுலியாவிடத்திலே செல்கிறோம் என்கிறீர்கள், யார் அவுலியா? ஒரு நபரை பார்த்து அவுலியா என்று சொல்வதாக இருந்தால் அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஊர்ல இருக்கிற புலவரப்பா அவுலியான்னு சொல்லணும். யார் யார் சொல்லணும்? ஆர்எஸ் மங்கலம் ஜமாத்து நிர்வாகி எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டா அவர் அவுலியாவாயிருவாரா? நாகூர்ல இருக்கிற அவரு ஷாவுல மீது அவுலியான்னு சொல்லணும். யாரு சொல்லணும்?
அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவுலியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப், யூசுப், அய்யூப், திருக்குரானில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களும் அவுலியாக்கள். டிக்ளேர் செய்யலாம், உறுதி செய்யலாம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற அல்லது இது போன்று பல ஊர்களில் இருப்பவர்களை பார்த்து அவுலியாக்கள் என்று சொல்வதாக இருந்தால் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ. அவுலியான்னா அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அவுலியா உல்லா, அல்லாஹ்வின் நேசர்கள், விருப்பத்திற்குரியவர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் சொன்னான் தானே, இவர்களுக்கு பெயரெல்லாம் நீ சூட்டினாய், என்னிடத்தில் இருந்து எந்த ஆதாரமும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான் தானே. நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஊர்களிலும் பீடி மஸ்தான் அவுலியா, கட்டி மஸ்தான் அவுலியா, சட்டி மஸ்தான் அவுலியா. கட்டி மஸ்தான் அவுலியா பொறையாறில இருக்கிறேன், பொதக்குடியில சட்டி மஸ்தான் அவுலியா இருக்கிறேன். மதுரையில் ஹாஜா சுல்தான் அலாவுத்தீன், ஹாஜா சுல்தான் ஷம்சுத்தீன் அவுலியா, சங்கிலி மஸ்தான் அவுலியா. பெயர்களை பாருங்கள். தர்கா அவுலியாக்கள் என்று உருவாக்கி வைத்திருப்பவர்களின் கொள்கையை பாருங்கள். மோனகுரு மஸ்தான், ஊமப்புள்ள அவுலியாம்பாங்க. தொண்டியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். மலுங்கு சாஹிப் தர்கா அப்படின்னு சில தர்காக்கள் எல்லாம் இருக்கிறது. குரங்கு மஸ்தான், தஞ்சாவூரிலே இருக்கிற தர்காவுக்கு குரங்கு மஸ்தான். அனுமான் அவுலியா, அனிப்பிள்ளை அவுலியா, பாஸ்போர்ட் அவுலியா, கபுரடி அவுலியா, காட்டுபாவா அவுலியா, வேப்ப மரத்த அவுலியா, மாமரத்த அவுலியா, மரத்தடி அவுலியா, திருநெல்வேலியில் மிஸ்கின் அவுலியான்னு ஒருத்தர் இருக்கிறேன், பச்சை அவுலியா, பக்கீர்னு பேர் வைப்பாங்க. பல ஊர்களில் பக்கீர்னு பேர் வைப்பாங்க. பக்கீர் மஸ்தான் அவுலியா, பிச்சா அவுலியா, குழந்தை பிள்ளை அவுலியா. சிதம்பரத்தில் குழந்தை பிள்ளை அவுலியா என்கிற ஒருவர் இருக்கிறாராம். கிள்ளை காட்டு ராஜா அவுலியா. சிதம்பரம் போறவல்ல கிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவுலியா. அப்துல் ரசாக் மஸ்தான், மலிக்கர் மஸ்தான், மைதீன் பிச்சா அவுலியா. நீங்க பேரை பாருங்க. ஆத்தங்கர் அவுலியா, அக்கரப்பள்ளி அவுலியா, மக்கட்டிலப்ப அவுலியா, பல்லாக் அவுலியா, சந்தூக் அவுலியா, கால் துட்ட அவுலியா, சாலை சாஹிபு அவுலியா, நிர்வாண அவுலியா. அவுலியாவுக்கு பேரு நிர்வாண அவுலியாவாம். நிர்வாண அவுலியா என்கிற பெயரில் அல்லாஹ்வை அவ்வளவு அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹயாத் அவுலியா, கன்னியாகுமரியில் கோட்டாரில் ஹயாத் அவுலியான்னு ஒருத்தர் இருக்கிறார். ஹயாத்தே அவுலியா. அதே குமரி மாவட்டத்தில் திட்டுவிளையில நீங்கள் பார்க்கலாம். ஹயாத்தே அவுலியா. பிரேக்ஷா அவுலியா, திருவாரூர் கொடிக்கால் பாளையத்தில் பிரேக்ஷா அவுலியா என்று ஒருவர் இருக்கிறார். ஹாஸ்பாவா அவுலியா, கேத்தல் பாவா அவுலியா, பட்டாணி சாஹிப் அவுலியா, வரிசை நீண்டு கொண்டே போகிறது. இது மாதிரி ஒரு 100 பேர் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் தான் RS மங்கலத்தில் இருக்கிற புலவரப்பா தர்கா. நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வின் ஆற்றலை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது குழந்தை பாக்கியத்தையா, உதவியையா, நோய் நிவாரணத்தையா, உள்ளத்தின் கஷ்டத்தையா மற்றவர்களிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் கோபம் கொள்வானா, ஆத்திரம் கொள்வானா, மாட்டானா? எவ்வளவு கடும் கோபத்தை விளைவிக்கும். அட ஒரு அவுலியா என்கிற பேரால தர்கால போய் நிற்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு வன்மையாய் கண்டித்தார்கள் தெரியுமா? மக்களிலேயே மிக கேடுகட்டவன் யார்? அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மக்கள்ல ரொம்ப மோசமானவை யார் அப்படின்னா, அவர்களிலே ஒருவர் வாழ்ந்து அவர் மரணித்ததற்கு பிறகு அந்த மரணித்தவரின் அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாய் அவன் எடுத்துக்கொண்டானோ, தர்கான்னு நீ உருவாக்கிட்டியா, ஷிராருல் ஹல்க்,
படைப்பினங்களிலேயே நீ படு கேவலமானவன், மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்பாய் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். நம்ம ஊர்ல நடந்துச்சு. மாற்று மதத்திலே இருப்பவர்கள், ஒரு இஸ்லாம்னு அறியாதவங்க கூட காரி உமிழ்கிற அளவிற்கு நடந்தது. இரத்தம் கொதிக்க வேண்டும். சமீபத்தில் தர்காவிற்காக, புலவர் அப்பாவிற்காக ஊரிலே சிறுவர்களை வைத்து கரகாட்டம் நடத்துகிறார்கள். மார்க்கத்திற்கும் கரகாட்டத்திற்கும் எதுவும் சம்பந்தம் உண்டா? ஓதி படித்த ஆலிம்கள் இதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? தர்காவிற்கென்று தனி கமிட்டி, ஜமாத்து நிர்வாகத்துக்கென்று தனி நிர்வாகம், அவங்க செய்யறதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். சும்மா பம்மாத்தி எல்லாம் ஏமாத்துறது. ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அட, ஒரு ஓதி படித்த அஜரத் என்று பள்ளியில இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும்? பச்சிளம் குழந்தைகளை வைத்து, வளருகிற தலைமுறையை வைத்து, எதிர்கால இஸ்லாத்தின் தூண்களாய் திகழ்கிற இளைஞர்களை வைத்து கரகாட்டம் நடத்துகிறார்கள். அவமானத்தின் உச்சம். எந்த இஸ்லாம் கண்ணியத்தை கற்றுக் கொடுத்ததோ, அல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்தை கற்றுக் கொடுத்ததோ, தர்கா, அவுலியா, கரகாட்டம் எங்கு கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். ஜமாத் நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சில தகுதியை சொல்கிறான். பள்ளிவாசலை நிர்வகிக்கணும்னா உனக்கு சில தகுதி இருக்குது. 5 நேரம் தொழணும், தர்மம் கொடுக்கணும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. ஜமாத்திலே நிர்வாகத்திலே இருக்க வேண்டுமானால், பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதி இருக்கணும்னா, ஊரிலே நடக்கிற அக்கிரமத்தை கண்டு நீ பொங்க வேண்டும். ஜமாத்து நிர்வாகத்திலே என்னை வேலையை விட்டு தூக்கி விடுவார்கள், பயமா இருக்கிறது, அச்சமா இருக்கிறது என்று ஒரு ஆலிம் அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை, கேவலப்படுத்தி விட்டார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் லிஸ்ட வாசிச்சோம் தானே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒவ்வொரு ஊர்ல நீ தர்கா அவுளியான்னு உருவாக்கி வைத்திருக்கிறாயே, பிச்சா அவுளியா, பச்சா அவுளியா, குரங்க அவுளியா, பாம்பு அவுளியா, பள்ளி அவுளியா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதமா இதுவெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லகவியுன் அஸீஸ், அல்லாஹ் பலமானவன், அல்லாஹ் மிகைத்தவன். அல்லாஹ் குர்ஆனிலே சவாலாய் விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிற சவாலை பாருங்கள். இறந்தவர்களிடம் போய் நிற்கிறாய், அவுலியா தர்கால போய் நீ கேட்கிற. திருமறை குர்ஆனின் சவால் 27வது அத்தியாயம் 80வது வசனம். பொதுமக்கள் இஸ்லாமியர்கள் அஜரத்திட போய் கேளுங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, செத்து போனவர்களை, இறந்தவர்களை, மையித்தானவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. காது கேட்காதுரா, இறந்தவன் போய் நிக்காத. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களிலிருந்து அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். புலவர் அப்பா ஒரு அடிமை, ஷாவுல மீது அடிமை, பீமா அடிமை. நீ யாரையெல்லாம் அவுலியா என்கிறாயோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுஊஹும், அவர்களை அழைத்து பாருங்கள், ஃபல்யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதில் தரட்டும் பார்க்கலாம். இன் குன்தும் சாதிக்கீன், என்றா நீ கூப்பிடு. புலவரப்பா கண்ணுக்கு முன்னாடி எழுந்திருச்சு உனக்கு ஆன்சர் பண்ணட்டு பார்ப்போம். உண்மையாளராக இருந்தால் உனக்கு அவர்கள் பதில் தரட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவாலாய் கேட்கிறான். அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் ததுஊஹும், அவர்களை நீங்கள் அழைத்தால் லா யஸ்மஉ துஆக்கும், உங்கள் அழைப்பிற்கு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். வலவ் சமிஉ,
ஒருவேளை ஒரு பேச்சுக்கு செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் நடக்காது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும் உங்களுக்கு அவர்கள் பதில் தர மாட்டார்கள். யௌமல் கியாமத்தி வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் மறுமையில். யாரை நம்பி போய் நிக்கிறியா, மறுமையில அந்த அவுலியாக்கள் அந்த நல்லவர்கள் என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவங்க வருவாங்க. இறைவா எனக்கு தெரியாது, இவன் அவுலியா என்கிற பெயரால் நான் மௌத்தா போனதுக்கு பிறகு அடக்கத்தலத்தில் வணக்கத்தலத்தை எடுத்துக்கொண்டது எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இறைவா. வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் மாதிரி யாரு உனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, திருந்திக்கோ. அப்ப தர்கா வழிபாடு அதன் பெயரால் அரங்கேறுகிற கூத்தாட்டங்கள், அரங்கேறுகிற அட்டூழியங்கள் யார் தடுப்பது? ஊரிலே மௌலவியாக இருக்கிற அஜரத்தாக இருக்கிற அவர் தடுக்க வேண்டுமா இல்லையா? ஒரு ஜமாத் நிர்வாகம் என்னடா பண்றீங்க, கரகாட்டத்துக்கும் மார்க்கத்துக்கு என்னையா சம்பந்தம்னு அதை செய்கிற நபர்களிடத்தில் கேட்க வேண்டுமா இல்லையா? இல்லை என்றால் பாரதூரமான விளைவுதான். அதே மாதிரி பாருங்க, மௌலூது சம்பந்தமா சில அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. ஆனால் அந்த மௌலூது என்கிற புத்தகத்தில் இருக்கிற சில மோசமான குப்பைகளை மௌலூது புத்தகத்தில் இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதூரமான சிறுக்கு சினிமா பாடல்களை வைத்து ராகமா பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுக்கு நிகர நபியை அழைக்கிறாங்க, அது ஒரு புற வழிகேடு. சுபஹான மௌலூதுன்னு ஒரு புக் இருக்கு. ஒட்டுமொத்த புத்தகமும் பச்சை பொய்யால் அவதூறால் சித்தரிக்கப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுக்கு உதாரணம் தான் சுபஹான மௌலூது புத்தகம். அதில் சில விஷயங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த சுபஹான மௌலூது புக்கில் அந்த அட்டை பேஜிலேயே நீங்க பார்க்கலாம். அந்த அட்டை பக்கத்திலேயே எழுதப்பட்ட முதல் மிகப்பெரிய ஒரு அவதூறு பொய், அவ்வளுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மது, அல்லாஹு உலகத்தில் உள்ளலாம் ஓபன் பண்ணி பார்க்கிறது. பிறகு அட்டையிலேயே அல்லாஹ் உலகத்தில் முதலாக நூறு முஹம்மது, பிள்ளைய ஆட்டும் போது நூறு முகம்மது ஸல்லல்லாஹு, வீடுகளில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நூறு முகம்மதுனா முகம்மதுடைய ஒளின்னு அர்த்தம். அல்லாஹ் உலகத்தில் முதலாக முஹம்மதின் ஒளியைத்தான் படைத்தான். எவ்வளவு பெரிய அவதூறு என்று பாருங்கள். உலகத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் முதலாக முஹம்மது நபியின் ஒளியை படைத்தானாம். அது உள்ள சுபஹான மௌலூத் என்ற புத்தகத்தில் 16வது பக்கத்திலே பார்க்கலாம். அல்லாஹ் முதலாக படைத்தது இந்த அவ்வளமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மது, முஹம்மதின் ஒளியை படைத்தான். வேறொரு பக்கத்திலே இருக்கிறது சுபஹான மௌலூதுல 9வது பேஜ். ஆதம் நபியை படைக்க 2000 வருடங்களுக்கு முன்பு முஹம்மது நபியின் ஒளியை படைத்தான். அந்த முஹம்மது நபியினுடைய ஒளி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தது. சுபஹான மௌலூத் என்ற புத்தகத்தில் 9வது பக்கத்தில் இருக்குது. நீங்க போய் கேளுங்க. நீ மௌலூது ஓதுறல்ல, உன் புக்கை எடுறா, 9வது பேஜில் முஹம்மதுடைய ஒளி உலகத்தில் முதலா படைக்கப்பட்டுருச்சுன்னு இருக்குது இல்ல, இது என்ன ஆதாரம்? இதை சொன்னது யாரு? கேளுங்க, விடாதீர்கள். ஊரிலே மௌலூதை அவர்கள் விடுகிற வரைக்கும் நாம் கேள்வி கேட்பதை விடக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஒளியை வச்சு எவ்வளவு அட்டூழியம்னு பாருங்க. சுபஹான மௌலூதுல 17வது பக்கம், இதுவெல்லாம் இருக்கிற பேஜ் அப்படியே சொல்றேன். அதில் என்ன பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுகிறேன். எளிமையான நம்பர் தான். 17வது பக்கம், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்ன நூரல் அரிஷ்
வல் குர்சி வல் லவ்ஹ் வல் கலம் வஷம்ஸ் வல் கமர் லி மஹ்லுகி மின் நூரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒளியை வச்சு அல்லாஹ் என்ன பண்ணானா அரிசை படைத்தான். எந்த ஒளி? முஹம்மது நபியின் ஒளியை வைத்து தான் அமருகிற சிம்மாசனத்தை அல்லாஹ் படைச்சானா. குர்சியை படைத்தான். லவ்ஹுல் மஹ்ஃபூல்னு ஒரு ஏடு உண்டு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஏடு. அந்த ஏட்டை படைத்தான். ஒல் கலம், எழுதுறதுக்கு பேனா, அல்லாஹ் பேனாவை படைச்சான் இருக்குது, பேனாவை படைத்தான். வஷம்ஸ் வல் கமர், சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான். பச்சை அவதூறா இல்லையா? இந்த ஒரு குப்பையை வைத்து மௌலூது என்கிற பெயரால், குப்பை என்பதை விட அல்லாஹுவின் மீது இட்டு கட்டுகிற வாசகம். அதே மாதிரி பாருங்க, இது 17வது பக்கத்தில் இருக்கிறது. 10வது பக்கத்தில் இருக்குது, இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் போய் விழுந்தாங்க. இது நமக்கெல்லாம் தெரியும். விழுந்ததற்கு பிறகு அவங்களுக்கு விழுறதுக்கு முன்னாடியே தெரிய, அதான் கொள்கை உறுதி. அவங்க இதை நெருப்புன்னா நினைக்கிறாங்க, இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக விழுந்துருவோன்னு விழுறாங்க. அவங்க விழுவதற்கு முன்பே அல்லாஹ் இப்ராஹிமின் நபியின் உள்ளத்தில் வந்து, இப்ராஹிமே நீ தைரியமா விழு, பார்த்துக்கலாம், நீ விழுந்தா அது கூலாயிரும் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லி எல்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு வெளிப்படையா அது ஃபயர், நெருப்புன்னு தான் தெரியுது. போய் விழுந்ததற்கு பிறகுதான் நெருப்பிற்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யா நார், உன் நெருப்பே குனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் விழுந்த இடத்துல நீ சுட்டரிக்க கூடாது, கூலாத்தான் இருக்கணும். இப்ராஹிம் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு கூலாயிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், குளிர்ச்சியாயிரு. இப்ப நெருப்புல போட்ட மன்னன் கால் எடுத்து வச்சான்னா அவன் சுட்டு செத்துத்தான் போவான். அல்லாஹ் செய்கிற ஹிக்மத், அல்லாஹ் செய்கிற பேரருள், இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். 10வது பக்கத்துல, ஈஸியான நம்பர் தான். சுபஹான மௌலூது என்கிற புத்தகத்தில் 10வது பக்கத்தில் இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்திலே விழுந்ததற்கு பிறகு அந்த இப்ராஹிமுக்கு நெருப்பு குளிராகவும் சாந்தியாகவும் முஹம்மது நபியின் ஒளியால் மாறியது. எவ்வளவு பெரிய பச்சை அவதூறுன்னு பாருங்க. சுபஹான மௌலூதுல 10வது பக்கத்தில் இருக்கிறதா இல்லையா? முஹம்மது நபியின் ஒளியால் எப்படி மாறியது? அல்லாஹ் இப்படி எதுவும் சொன்னானா? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், முஹம்மது நபி அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன். இது இருக்குது. மௌலூதுன்ற பேர்ல என்ன ஓதுறாங்கன்னு தெரியணும்ல. அரபியில படித்ததை காதுகளால் கேட்டுவிட்டு செல்லக்கூடாது. 9வது பக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சானா. படைத்ததற்கு பிறகு அவர் எழுந்து பார்த்தாரா. எழுந்து பார்த்ததற்கு பிறகு ஸ்வர்க்கத்தின் கதவிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதி இருந்துச்சா. எவ்வளவு கதை விடுறாங்க பாரு. அவரை படிச்சுட்டு அவரை விட கண்ணை கசக்கிட்டு எழுந்திருச்சு நின்னாரா. நேர சொர்க்க வாசல் தெரிஞ்சான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், யா ரப்பி, இறைவா, மன் ஹாதல்லதி கரந்த இஸ்மஹு பி இஸ்மிக, ஓம் பேரோட, லா இலாஹா இல்லல்லாஹ் ஓம் பேரு, ஓம் பேரோட இன்னொருத்தர் பேரு ஜாயிண்ட் ஆயிருக்குதே, இணைஞ்சிருக்குதே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்னா யாரு? உடனே அல்லாஹ் சொன்னானாம், ஃபகால் அல்லாஹு தபாரக வ தஆலா, யா ஆதம், ஹாதா மன் உலிதக், அவர் இல்லை என்று சொன்னால், அவர் இல்லை என்று சொன்னால், அவரை நான் இந்த உலகத்தில் உருவாக்காமல் இருந்திருப்பேன் என்று சொன்னால் உன்னையே உருவாக்கி இருக்க மாட்டேன். இது சுபஹான மௌலூதிலே 9வது பக்கத்திலே இருக்கிறது. இதை யார் எதிர்ப்பது? ஓதுகிற ஆலிம்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? எவ்வளவு பெரிய பச்சை அவதூறு. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், முஹம்மது நபி அவர்கள் கருவிலே பெயர் சூட்டப்பட்டார்கள். அதே மாதிரி ஆமினா அம்மா அவங்கள பெற்றெடுக்கும் போது, பிறக்கும் போதே ஹத்னா செய்தவர்களாக பிறந்தார்கள் என்பதை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஹுவ மக்தூன் மதுகூன் மக்ஹூல், எண்ணெய் தேய்க்கப்பட்டவராகவும் கண்களுக்கு சுருமா இடப்பட்டவராகவும் கத்னா செய்யப்பட்டவராகவும் ஆமினா அவன் வயிற்றிலிருந்து வெளியேறினார். உள்ள ஏதோ மேக்கப் செட் வச்சு அலங்காரம் பண்ற மாதிரி வெளியே வர்றது கருவுல இருந்து. வரும்போதே ரசூல்லா எப்படி வந்தாங்களாம்? தலையில நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவி சுருமா போட்டுட்டு கத்னா செய்யப்பட்டு சஜதா நிலையில் வெளியே வந்தார்கள். முதல்ல சஜதா நிலையில் ஒரு புள்ள வெளியே வர முடியுமா? எவ்வளவு பெரிய கூமுட்டத்தனம்! ஒன்று தலை வெளியே வரணும். சஜதா நிலைன்னா எப்படி? எல்லா குழந்தையும் வானத்தை பார்த்தவாறு வெளியே வரும். நபி அவர்களோ சஜதா செய்தவர்களாய் பூமியை பார்த்து வெளியே வந்தார்கள். எவ்வளவு பெரிய அவதூறு இது! இருக்கிறதா இல்லையா? இதை ஓதலாமா? இதை நீ படிக்கலாமா? இதை படிப்பதற்கு என்ன ஆதாரம்? ஓதி படிக்கிற அஜரத்துமார்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? மிகப்பெரிய நரகத்தினுடைய செயல் இது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம். இப்ப சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. மீலாது விழாவை கொண்டாடுவது, மீலாது அந்த நபி பிறந்த நாளன்று விழாக்கள் கொண்டாடுவது என்பது, நல்லா கவனிக்கணும், 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்தது. ஒரு சுன்னத் ஜமாத்து ஊர்ல ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி பேனர் வச்சிருக்கிறாங்க. எத்தனை லைலத்துல் கத்ர் இரவா? 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட நபி பிறந்த நாளை கொண்டாடுவது சிறந்தது. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய அவதூறை இது ஏற்படுத்தி இருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரி, அந்த இரவிலே வானவர்கள் வருவார்கள். அந்த இரவில் வானவ தலைவர் ஜிப்ரீல் வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவது 1000 லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்ததா? யார் சொன்னது? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், வமன் அظلم ممن افترى على الله كذبا, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அயோக்கியன் உலகத்தில் யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். இறுதியாய் சில விஷயங்களை பாருங்கள். இணை கற்பிக்கிற காரியங்கள் நமது ஊரிலோ நமது பகுதியிலோ எங்கு நடந்தாலும் சரி, அதை தட்டி கேட்க வேண்டிய விதத்தில், அதை எதிர்க்க வேண்டிய விதத்தில் நாம் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. அசத்தியத்திலே இருக்கிற சிலர் தர்காவின் பெயரால் கரகாட்டம் எடுத்து மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், மார்க்கத்தை களங்கப்படுத்த விடாமல் தௌஹீத்வாதிகளாகிய நாம் காப்பாற்ற வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், தர்காவிற்கு செல்கிற முஸ்லிம்களே, அவுலியாவிற்கு ஆற்றல் இருக்கிறது என்ற அல்லாஹ்வின் ஆற்றலை கொடுக்கிற முஸ்லிம்களே, மௌலூதை இணை வைப்பு வார்த்தைகளால் பள்ளிவாசலில் வைத்து படிக்கிற முஸ்லிம்களே, இணை கற்பிக்கிற காரியம் தர்கா வழிபாடு நம் சொர்க்க வாழ்க்கையை நாசப்படுத்திவிடும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கது ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஹராம், ஹராம் என்கிற வார்த்தைக்கு முஸ்லிம்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாத்துக்கும் தெரியும் ஹராம்னா என்னன்னு. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை வைக்கிற காரியம் இறைவனுக்கு செய்கிற பிரம்மாண்டமான அநீதி. மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ
ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா. அவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? வானத்திலே அந்த அவனை ஒரு பறவை தூக்கி சென்று உயரமாய் தூக்கி சென்று இன்னும் உயரமாய் தூக்கி சென்று ஃபதஹ்தஃபுஹு தைரு அவ் தஹ்தி பிஹி ர்ரீஹ், மேலே இருந்து கீழே போட்டால் அவன் நிலை என்ன ஆகுமோ அந்த நிலைதான். சடலத்தை ஒரு பெரிய பறவை ஒன்று கொத்திட்டு போகுது, மேலே போகுது, இன்னும் போகுது. மேலே இருந்து போட்டா உன் நிலைமை என்னடா ஆகும்? உயிர் பிழைப்பாயா? தலை பிழைக்குமா? பிழைக்காது. இணை கற்பித்தால் இதுதான் உனக்கு நிலை. இறுதியாய் பாருங்கள், உங்கள் மீது இருக்கிற அக்கறையினால் சுலகரம் தர்ஹா தாயத்து தஹடு, அதே போன்று இணை கற்பிக்கிற காரியங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. ஜமாத்தார்கள் எங்கள் மீது இருக்கிற வெறுப்பை நீங்கள் ஓரமாய் வைத்துவிட்டு குர்ஆனை படித்து பாருங்கள். சவால், ஒரே ஒரு ஆதாரம், அவுலியாவை நாம் நெருங்கலாம், அவர்களுக்கு இது போன்று விழா எடுக்கலாம், ஒரு ஆதாரம் காட்டுங்க. நாளை மறுமையில பதில் சொல்ல வேண்டாமா? மறுமையில் கை சேதப்படுகிற நிலை ஏற்படும். அல்லாஹ் நாளை மறுமையிலே நடைபெறுகிற நிகழ்வு குறித்து சொல்கிறான். வநாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகத்திலே இருப்பவர்கள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்களாம். முஸ்லிம்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நரகத்திலே இருக்கிற நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்களாம். அழைத்து விட்டு சொல்வார்களாம், அனஃபீது அலைனா மினல் மா, சொர்க்கத்திலே இருக்கிற தண்ணீரை எங்கள் மீது ஊற்றுங்கள். அப்படி பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். சொர்க்கத்தில் ஜாலியா அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களை பார்த்து நரவாசிகள் கேட்பார்களாம், எங்களால் தாங்க முடியல, நெருப்பு கொதிக்கிறது, எங்களால் சகிக்க முடியவில்லை, தயவு செய்து சொர்க்கத்தில் இருக்கிற தண்ணீரை எங்க மேல கொஞ்சம் அப்படி தெளிச்சு விடுங்க, நாங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிக்கிறோம், கொஞ்சம் தப்பித்துக் கொள்கிறோம். அதற்கு சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை மறுத்த உங்களுக்கு, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து தண்ணீரை ஹராமாக்கி விட்டான். நாங்க எப்படி ஊத்துவோம்? உலகத்தில் சொல்லும் போது கேட்டாயா? சொர்க்கத்து தண்ணீர் ஹராமாகிவிடும். எவ்வளவு கொடூரமான காரியம் என்று பாருங்கள். தயவு செய்து ஊரில் இருக்கிற மக்கள் கேளுங்கள், கரகாட்டத்துக்கும் இஸ்லாத்துக்கு என்னையா சம்பந்தம்? தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? கந்தூரி உருசுக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? மௌலூதி என்கிற பெயரால், நபியின் பெயரால இட்டு கட்டி வச்சிருக்கிறீங்களே, இதற்கு இஸ்லாத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? ஊரில் இருக்கிற நடுநிலையான மக்கள் கேளுங்கள், ஜமாத்தார்கள் பொறுப்பை உணர்ந்து மக்களை வழி நடத்துங்கள். ஓதி படித்த ஆலிம் அஜ்ரத்து மக்களை தவறாய் வழி நடத்தினால், மக்களிடத்தில் அவதூறை விதைத்தால், ஒருவர் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாய் மக்களை நேர்வழி செல்ல விடாமல் தடுத்தால், அல்லாஹ் மிக கடுமையாய் மிக கொடூரமாய் தனக்கு இணை கற்பித்த காரியத்திற்காக வேதனை செய்வான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை கொடுத்து சொர்க்கத்திலே நுழைகிற ஒரு பாக்கியத்தை தந்தருள் புரிய வேண்டும். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.